எல்லாருக்கும் வணக்கம். சோ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நமக்கு நெக்ஸ்ட் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணக்கூடிய எம்சிஏ, எம்பிஏ அண்ட் தென் இன்ஜினியரிங் டிகிரிஸோட மாஸ்டர்ஸ் டிகிரி எம்இ, எம்டெக் இதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ இதை நடத்தக்கூடியவங்க வந்து அண்ணா யூனிவர்சிட்டி தான் நடத்துறாங்க. சோ டான்செட் 2025 நோட்டிபிகேஷன் வந்து நமக்கு இந்த ஜனவரிலே வந்து ஆக்சுவலா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஜனவரி 19க்கு அப்புறம் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இதுல நம்ம இதுக்கு ஆன்லைன்ல தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் அவங்களே கொடுத்துருக்காங்க 21, which means February 21 வந்து லாஸ்ட் டேட் ஃபார் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன். அண்ட் எக்ஸாம் டேட்டுமே அவங்க வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இதுல ரெண்டு டைப் ஆஃப் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஒன்னு வந்து டான்செட்னு சொல்லியிருக்கும், இன்னொன்று வந்து சிஇடிஏ அப்படிங்கிறது இருக்கும். ஸோ டான்செட் இஸ் ஃபார் எம்சிஏ அண்ட் எம்பிஏ டிகிரி ப்ரோக்ராம்ஸ் அண்ட் சிஇடி இஸ் ஃபார் எம்இ, எம்டெக் அண்ட் எம் ஆர்கிடெக்சர் டிகிரி ப்ரோக்ராம்ஸ். ஸோ எம்சி அண்ட் எம்பிஏக்கு எக்ஸாம் டேட்ஸ் வந்து அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ 22 அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க, March 22 சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணுங்கிறதுக்கு கீழே பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து டெஸ்க்டாப்ஸ் ஆர் லேப்டாப்ஸ்ல ப்ரிஃபரபிள்னு சொல்லியிருப்பாங்க. அதுல பண்ணீங்கன்னா கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுல ப்ரொசீஜர் ஃபார் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். இதுல கம்ப்ளீட்டா ஒரு கைடு கொடுத்துருப்பாங்க, என்னென்ன டீடைல்ஸ்லாம் நீங்க கொடுக்க வேண்டியது இருக்குங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட்டை ஃபர்ஸ்ட் ஒரு ஓவராலா என்னெல்லாம் நீடு தேவை நமக்கு அப்ளை பண்றதுக்குங்கிறத பார்த்துட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவையோ அதை ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. பிகாஸ் இங்க வந்து நமக்கு நிறைய டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருப்பாங்க. நமக்கு ஃபர்ஸ்ட் சைன் அப் ப்ராசஸ் மட்டும் தான் ஈஸியா இருக்கும். அடுத்து உள்ள போகும்போது நிறைய டீடைல்ஸ் கேட்பாங்க, நம்மளோட பர்சனல் டீடைல், எஜுகேஷனல் டீடைல்ஸ் எல்லாமே கேட்பாங்க. அதுல என்ன கேட்பாங்கன்றதையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க ஒரு ரஃபா ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உள்ள போய் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ எப்படி ரெஜிஸ்டர் பண்றது அப்படின்னா லிங்க் ஃபார் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதுல உங்களுடைய டீடைல்ஸ் கொடுக்க சொல்லியிருப்பாங்க. ஸோ சைன் அப் நேம் வந்து கரெக்டா உங்களுடைய 10th மார்க் ஷீட்ல எப்படி உங்க நேம் இருக்குமோ அதை கரெக்டா நீங்க மென்ஷன் பண்ணணும். தெளிவா நீங்க மென்ஷன் பண்ணுங்க. 10th மார்க் ஷீட்ல என்ன உங்க பேர் எப்படி இருக்கும், இனிஷியல் முன்னாடி இருந்தா முன்னாடி போடுங்க, பின்னாடி இருந்தா பின்னாடி போடுங்க. அந்த 10th மார்க் ஷீட்ல இருக்கிறது தான் இங்க இதாகும். ஸோ கொடுத்துட்டு உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ், மெயில் ஐடி கரெக்டா கொடுங்க, கம்யூனிகேஷன் மெயில் ஐடி. ஸோ இதுலதான் அடுத்து ஃபர்தர் மோரா சொல்லுவாங்க. ஸோ அதனால மெயில் ஐடியை வந்து ப்ராப்பரா நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மெயில் ஐடியை கொடுங்க. கொடுத்துட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சூஸ் பண்ணுங்க. டேட் ஆஃப் பர்த் சூஸ் பண்ணிட்டு பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கோங்க. இந்த பாஸ்வேர்டை வந்து மறந்துடாதீங்க. ஸோ இது வந்து வேலிடா ஒரு 8 கேரக்டர்ஸ் இருக்க மாதிரி ஒரு பாஸ்வேர்டு வச்சுக்கோங்க. பாஸ்வேர்டு வந்து 8 கேரக்டர்ஸ் இருந்தா போதும். அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர். ஸோ இந்த மொபைல் நம்பருக்கு கம்யூனிகேஷன் வரும். ஸோ மொபைல் நம்பரும் மெயில் ஐடியும் கரெக்டா ப்ராப்பரா யூசேஜ்ல இருக்கிறத கொடுங்க. சாய்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் செலக்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை நீங்க எதுக்கு அப்பியர் ஆக போறீங்க, எம்சிஏக்கு அப்பியர் ஆக போறீங்களா, எம்பிஏ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போறீங்களா, இல்ல எம்பிஏ அண்ட் எம்சிஏ ரெண்டுமே எழுத போறீங்களா, அது உங்களுடைய சாய்ஸ் தான். நீங்க தான் அதை பார்த்து கொடுத்துட்டு கொடுத்ததுக்கு அப்புறமா சைன் அப் அப்படின்னு கொடுங்க. ஸோ சைன் அப் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரிஜிஸ்டர்ட் சக்சஸ்ஃபுல்லின்னு வந்திருக்கும். ஜஸ்ட் a minute. ஸோ நீங்க ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா ரிஜிஸ்டர் சக்சஸ்ஃபுல்னு வந்துடும். ஸோ இதுல நீங்க லாகின் நவ் கொடுத்து அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய நீங்க ரிஜிஸ்டர் பண்ணும் போது கொடுத்த மெயில் ஐடி அண்ட் தென் பாஸ்வேர்டை வச்சு நீங்க லாகின் பண்ணணும். ஸோ கரெக்டா நீங்க மென்ஷன் பண்ணுங்க. கேப்சா லெட்டர்ஸ் போட்டு லாகின் கொடுங்க. ஸோ அப்ப இதுக்குள்ள வந்திருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் உங்களுடைய நேம் எல்லாமே போட்டு உள்ள வந்திருக்கும். ஸோ இதுல 5 டீடைல்ஸ் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த 5 டீடைல்ஸ்ல பர்சனல் டீடைல்ஸ்ல வந்து நீங்க கேட்டிருக்கக்கூடிய பர்சனல் டீடைல்ஸை கரெக்டா நீங்க மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப நார்மலான டீடைல்ஸா தான் இருக்கும். நீங்க வேற எதையுமே நீங்க இங்க மென்ஷன் பண்ண வேண்டியதுல நார்மல் டீடைல்ஸா தான் இருக்கும். ஸோ அந்தந்த இது டீடைல்ஸ் தேவை அப்படின்னா நீங்க இதை கிளிக் ஹியர் கொடுத்து உள்ள போய் பாத்தீங்க அப்படின்னா அங்க உங்களுக்கு விசிபிள் ஆகும், அதை நீங்க பாத்துக்கலாம். ஸோ ஸ்ரீலங்கன் தமிழ் ரெஃப்யூஜ் அப்படிங்கிறது கேட்டிருப்பாங்க. ஸோ இதுல உங்களுக்கு என்ன ஆப்ஷன் சூட்டபிளோ அந்த ஆப்ஷனை நீங்க கொடுத்துக்கணும். அந்த ஆனுவல் இன்கம், உங்க பேரண்ட்ஸோடைய ஆனுவல் இன்கம் என்னங்கிறது கேட்டிருப்பாங்க, அதை கொடுக்கணும்.
டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டான்னு கேட்டிருப்பாங்க, டிஸ்ட்ரிக்ட் கொடுக்கணும். ஸோ இது எல்லாமே நீங்க ப்ராப்பரா நீங்க மென்ஷன் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதே மாதிரி இங்க அட்ரஸ் அடிக்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அட்ரஸ் அவங்களே சொல்லிட்டாங்க வித்தவுட் பின்கோட். ஸோ இங்க நீங்க பின்கோட மென்ஷன் பண்ணல, ஏன்னா அவங்க பின்கோடுக்கு தனியா கேட்டுட்டாங்க. ஸோ இங்க நீங்க உங்களோட பின்கோட கொடுத்துட்டு இங்க நீங்க உங்களுடைய அட்ரஸை மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க என்ன டிஸ்ட்ரிக்ட்ங்கிறத இதுல கரெக்டா சூஸ் பண்ணணும். ஸோ சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் டீடைல்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ இதுல உங்களுக்கு எஜுகேஷன் டீடைல்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னா உங்களுடைய 10th பத்தின டீடைல், உங்களுடைய 10th ரெஜிஸ்டர் நம்பர் என்ன, 10th நீங்க எந்த இயர் ஆஃப் பாசிங், எந்த இயர் நீங்க பாஸ் பண்ணீங்க, அண்ட் தென் உங்களுடைய மேக்ஸிமம் மார்க் எவ்வளவு, அப்டைன்டு மார்க் எவ்வளவு. மேக்ஸிமம் மார்க்னா இப்ப 500 அப்படிங்கிறது உங்களுக்கு மேக்ஸிமம்னா அந்த 500 மார்க் வச்சுட்டு அதுல நீங்க எவ்வளவு வாங்குனீங்களோ அதை அப்டைன்டு மார்க்ல போடணும். அண்ட் தென் ஹெச்எஸ்சின்னா இப்ப ஹையர் செகண்டரி நீங்க 12th படிச்சிருந்தீங்கன்னா 12th டீடைல் போடணும், டிப்ளமோ படிச்சீங்கன்னா டிப்ளமோ டீடைல்ஸ் போடணும். குவாலிஃபைங் டிகிரி இப்ப யூஜி டிகிரி என்ன படிச்சிருக்கீங்களோ அதோட ரெஜிஸ்டர் நம்பர், அதோட இயர் ஆஃப் பாசிங், அது என்ன டிகிரி அப்படிங்கிறது, பிசிஏனா பிசிஎன் கொடுக்கணும். ஸ்பெஷலைசேஷன்ல கரெக்டா கொடுங்க. இப்ப பிசிஎன் கொடுத்தீங்கன்னா ஸ்பெஷலைசேஷன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ். ஸோ பிஎஸ்சின்னு கொடுத்தீங்கன்னா பிஎஸ்சி ஐடி படிச்சிருக்கீங்களா, பிஎஸ்சி சிஎஸ் படிச்சிருக்கீங்களா, அந்த தான் நீங்க இங்க மென்ஷன் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ பிஎஸ்சின்னு போட்டுட்டு ஸ்பெஷலைசேஷன்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடினா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிற மாதிரி நீங்க மென்ஷன் பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் தென் நம்பர் ஆஃப் செமஸ்டர்ஸ் கம்ப்ளீட்டட், எத்தனை செமஸ்டர்ங்கிறது போடணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஆர்ட்ஸ்னா நீங்க உங்களுக்கு 6 செமஸ்டர் இருக்கும். ஸோ 6 செமஸ்டர்ஸ் போடணும். டிகிரி மார்க்ஸ் வந்து சிஜிபிஏல நீங்க மென்ஷன் பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் தென் மூணாவது டீடைல்ஸ் என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா இமேஜ் இதெல்லாம் அப்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ இது போக சாய்ஸ் ஃபார் சப்ஜெக்ட் கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து நீங்க வந்து இதை வந்து கரெக்டா சூஸ் பண்ணணும், சென்டர் சூஸ் பண்ணணும். இது ரெண்டுமே வந்து ஒன்ஸ் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா மாற்ற முடியாது, அதனால பார்த்து கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து இமேஜ் அப்லோட் பண்றதுக்கான சைஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. என்ன இமேஜ் ஃபார்மேட்ல, ஜேபிஜி ஃபார்மேட்ல தான் இமேஜ் இருக்கணும். அதோட ஹைட் 300 பிக்சல் இருக்கணும், வித் 200 பிக்சல் இருக்கணும். ஃபைலோட சைஸ் வந்து 25 கேபில இருந்து 50 கேபி இருக்கணும். அண்ட் தென் சிக்னேச்சருக்கும் அதே ரேஞ்ச். இந்த ரேஞ்ச் எல்லாம் வந்து நீங்க கரெக்டா பார்த்து மென்ஷன் பண்ண வேண்டியிருக்கும். டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா எம்சி அண்ட் எம்பிஏக்கு அப்லோட் பண்றீங்க அப்படின்னா உங்களோட கம்யூனிட்டி சர்டிபிகேட் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்ல நீங்க அப்ளை பண்ணணும். அண்ட் தென் ஃபீஸ் கன்செஷன் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் டிஎன். இது ஃபீஸ் கன்செஷன் அப்ளிகபிளா இருந்துச்சுன்னா அதை நீங்க அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். If you are applying for ME or MTech, then you want to upload these following documents. ஸோ இதை கரெக்டா நீங்க பார்த்து இப்ப நீங்க எம்இ ஆர் எம்டெக் இந்த மாதிரி அதுக்கு அப்ளை பண்றீங்கன்னா இந்த டீடைல்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ஃபைனலா கன்ஃபர்மேஷன் அண்ட் சப்மிஷன் எல்லாம் கொடுத்துட்டு வெரிஃபை கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து எங்க ரீடைரக்ட் ஆயிரும் அப்படின்னா பேமெண்ட் ஸ்கிரீனுக்கு ரீடைரக்ட் ஆயிரும். ஸோ பேமெண்ட்ல பார்த்து கேர்ஃபுல்லா பண்ணுங்க. அவங்களே தெளிவா பேமெண்ட் எவ்வளோங்கிறது போட்டிருக்காங்க. எம்சிஏக்குங்கிறதுக்கு எவ்வளோ அப்படிங்கிற அமௌண்ட் சார்ஜஸ் போட்டிருப்பாங்க. அதுவே நீங்க இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளவு சார்ஜஸ்ங்கிறத கரெக்டா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் வந்து அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிடுச்சுன்னா இதாகாது. ஸோ கீழே வந்து அவங்களே சாம்பிள் அப்ரூவ் போட சொல்லுவாங்க. பேக்ரவுண்ட்ல எதுவுமே இல்லாம பிளைன் பேக்ரவுண்டா இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி நீங்க அந்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோல நீங்க ஒரு மாதிரி இதுலயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, தெரிஞ்சிருக்கும் எது கரெக்டான போஸ் அப்படிங்கிறது. ஸ்ட்ரெயிட்டா தான் இருக்கணும் உங்க ஃபோக்கஸ். ஸோ அதை கரெக்டா பாத்துக்கோங்க. பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்து அதை நான் ஸ்கேன் பண்ணி அங்க போடக்கூடாது, அந்த மாதிரி அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ ப்ராப்பரா அப்லோட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து இங்க கேட்டிருக்கக்கூடிய டீடைல்ஸ்ல கேட்டிருப்பாங்க. ஸோ இதுல நீங்க எல்லா டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு நீங்க நெக்ஸ்ட் கொடுத்து போனீங்க அப்படின்னா இது உங்களுக்கு டீடைல்ஸ் வரும். ஸோ எல்லாம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ரெண்டாவது செக்ஷன் ஓப்பன் ஆகும். இந்த ரெண்டாவது செக்ஷன்ல உங்களுடைய 10th ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், எஜுகேஷன் டீடைல்ஸ் வந்து தெளிவா கேட்டிருப்பாங்க. ஸோ இதுல எல்லாமே நீங்க கரெக்டா பார்த்து நீங்க மென்ஷன் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ கரெக்டா பார்த்து மென்ஷன் பண்ணி நீங்க ஃபைனலா உங்களுடைய இமேஜஸ், உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண வேண்டியதை கொடுத்துட்டு கன்ஃபார்ம் டீடைல்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபைனலா உங்களுக்கு பேமெண்ட் ஸ்கிரீன் போகும். அந்த பேமெண்ட்ல போய் நீங்க பேமெண்ட்டை கண்டினியூ பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஒன் மோர் சஜஷன், இது பண்றதுக்கு முன்னாடி இப்போ வந்து கவர்மெண்ட்ல இருந்து ஏபிசி ஐடி விச் மீன்ஸ் அப்பார் ஐடி, ஸ்டூடெண்ட்டுக்குன்னு சொல்லி அப்பார் ஐடி அப்படிங்கிற ஒன்று கிரியேட் பண்றதை மேண்டட்டரி ஆக்கிட்டு வராங்க. ஸோ அதை வந்து கிரியேட் பண்ணணும். அது எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி நீங்க பாத்துக்கலாம். அதுவுமே ரொம்ப தேவைப்படும் இனிமேல். ஸோ அதை வந்து நீங்க பாத்துக்கலாம், அதையும் நீங்க பார்க்கலாம். ஸோ டீடைல்டா இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது எங்கேயாவது லாக் ஆனீங்க, ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, அதை கண்டிப்பா கிளியர் பண்றேன். இன் அப்கமிங் வீடியோஸ், நெக்ஸ்ட் வீடியோஸ்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுல எப்படி நீங்க வந்து ப்ரிப்பேர் ஆகணும், என்ன மாதிரி கொஸ்டின் பேட்டர்ன்ஸ் இருக்கும், அதை பத்திலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஆல்ரெடி இங்க வந்து ஹோம் பேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கும். இட்ஸ் மீன்ஸ் 2024 கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கும். அது நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம்.
போய் நீங்க அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா இது வந்து 2024ல அவங்க கேட்ட கொஸ்டின்ஸ். இது வந்து அவங்களுடைய வெப்சைட்லயே அவங்க போட்டிருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்க எப்படிலாம் கொஸ்டின்ஸ் இருக்குங்கிறத பாத்துக்கலாம். நம்ம இதை நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் டீடைல்டா என்ன பேட்டர்ன், எவ்வளவு எந்த பர்டிகுலர் டாபிக்ல இருந்து எவ்வளவு மார்க் வரும் இப்படிங்கறத பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.